அதுதாங்க ஒன்றிய அரசு பண்ணுறதெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க. நேற்று கோவைக்கு வந்த பிரதமர்லேருந்து அவரும் என்ன சொல்லிட்டு போகிறார், எல்லாம் பாலிடிக்ஸ் தான். அங்கே மெட்ரோ ரயில் விடுறது கூட இன்னும் தடை பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் மெட்ரோ ரயில் விடுறதுக்கு அவர்கள் இதில் கையெழுத்து விளக்கம் கேட்டிருக்கலாம். இன்றைக்கி என்னென்னமோ சொல்கிறார், அங்கே மத்திய அமைச்சர் ஒருத்தர் இதெல்லாம் அதெல்லாம் கேட்டிருக்கணும்ல. வினாக்களை அவர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குதா, இந்த இடம் போதுமா வேணாமான்னு கேள்வி கேட்டு அவங்க நிராகரிச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஒன்றுமே கேட்காம நிராகரிக்கணும்னா இது அரசியலுக்காக செய்யப்படுகிற சூழ்ச்சிகள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இதெல்லாம் அதுதான் சொல்றேன் நான். அவர்கள் சொல்லுவதெல்லாம் வினாக்களாக கேட்டு தமிழக அரசிடமிருந்து பதில் பெற்றிருக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பது என்பது அவர்கள் செய்கிற அரசியலை தவிர, அவர்கள் தமிழகத்து மக்கள் என்று சொன்னால் இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே அமைந்திருக்கிற ஆட்சி, இந்த ஆட்சிக்கு எப்பொழுதும் அவர்கள் தொல்லை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த 4.25 ஆண்டுகளாக இவைகளையெல்லாம் நிராகரித்து மிகச் சிறப்பாக தமிழகத்தை வளர்த்திருக்கிறார். இன்னும் இவைகளையெல்லாம் வளர்ப்பார். அவர் நேற்றே உறுதியோடு சொல்லிவிட்டார், இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். மிக விரைவிலே அதுவும் நிறைவேற்றப்படும். ஒன்றிய அரசே தமிழகத்தை வஞ்சிக்க நினைக்காதே என்று உங்கள் மூலமாக நான் மீண்டும் ஒன்றியத்தினுடைய அமைச்சர், அவர் இப்போ இன்னைக்கு கூட ஒரு அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு, அவர்கள் எல்லோருக்குமாக சேர்த்து நான் இந்த பதிலை சொல்ல விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.